யாழ்ப்பாணத்திற்கு கூடிய ஒரு இளைஞருடைய முன்மாதிரியான செயற்பாடு. சத்தம் இல்லை, கம்ஃபர்டபிள். 450 ரூபா செலவுக்கு 300 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு முச்சக்கர வண்டி தான். 50,000 கிலோமீட்டர் வாரண்டியும் 2 வருஷங்களுக்கு 29,95,000. இது இந்தியாவில் அப்படியே காவல்துறை அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில், குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்திய கலாச்சார மத்திய நிலையத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு சிறப்பான விஷயம் உண்டாக்குறது. யாழ்ப்பாணத்திற்கு கூடிய ஒரு இளைஞருடைய முன்மாதிரியான செயற்பாடு, அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு செயற்பாடு. இந்த திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆட்டோ முச்சக்கர வண்டி இன்றைய நாளில் இங்கே ஒரு புதிய முறையில் அறிமுகம் செய்யப்படுகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஒரு தடம் சார்ஜ் செய்து 300 கிலோமீட்டர்கள் பயணம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு விதத்தில் ஒரு எலக்ட்ரிக் முச்சக்கர வண்டி ஒன்று இந்த இடத்துல அறிமுகம் செய்யணும். இயந்திரத்தின் முற்றுமுழுதாக சார்ஜ் செய்து அதனூடாக பயன்படுத்தக்கூடியது, சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடாத விதத்தில் இந்த விஷயம் எல்லாமே செய்திருக்கணும். அப்படியாக இன்றைய நாளில் இந்த இடத்துல அமைச்சர், அது சமயம் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் வருகை தந்து இந்த சிறப்பான உற்பத்தியினை மக்களுடைய பாவனைக்காக இன்றைய நாளில் தயாரித்து வெளியிடுகிறார்கள். இந்த நிகழ்வு இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல நாங்கள் இப்பொழுது நிற்கிறவங்க நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக கருடன் பிரைவேட் லிமிடெட் நடந்தால் இந்த முச்சக்கர வண்டி தயாரிக்கப்பட்டு இன்றைய நாளில் இங்கே வெளியிடப்படுகின்றது. மக்களுடைய பாவனைக்காக, காட்சிக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் மக்கள் வாங்கக்கூடிய நிலையிலும் இன்றைய நாளில் இருந்து ஆரம்பமாகுது. அங்கே நீங்கள் பார்க்கலாம், அமைச்சர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை. பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் போன்றவர்களுக்கு கௌரவிப்போடும் அவர்களுக்கு மாலைகள் அணிவிக்கப்பட்டு அங்கே மேடையிலே ஆரம்ப நிகழ்வாக மங்கள விளக்கேற்றலோடு இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகி தொடர்ந்து பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்களுடைய உரைகள் இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த கருடன் பிரைவேட் லிமிடெட்டினுடைய உரிமையாளர், அதாவது இதை தயாரித்திருக்கக்கூடியவர், அவர் தன்னுடைய எப்படியாக இந்த முச்சக்கர வண்டி இயங்குகின்றது, அதனுடைய செயற்பாடு எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது தொடர்பாக விவரித்திருந்தார். அது தொடர்பான இந்த விவரத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம், கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எங்களோட கருடம் பிரைவேட் லிமிடெட்னானது மின்சாரத்தில் இயங்குற முன்சக்கர வண்டியை பல வசதிகளோட அமைச்சிருக்கிறோம். அதில் மெயினாக பார்த்தோம்னா 20 கிலோவாட் பேட்டரியை இதோட இணைச்சு நாங்கள் 300 கிலோமீட்டர் வரையிலான அதிகளவான மைலேஜ் ஓடக்கூடிய வகையில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதை விட டிரைவருக்கு அதிக வசதி கொண்ட அட்ஜஸ்டபிள் சீட், அதே போல் பேசஞ்சர்ஸுக்கு அதிக வசதி கொண்ட சீட் வழங்கி இருப்பதுடன் பின்புறத்தை அதிக ஸ்பேஸ் பெறக்கூடிய வகையில் சீட்டை மாடிஃபை பண்ணும் வசதியும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரம் முன்புறத்தில் இரட்டை சஸ்பென்ஷன் தொகுதி வழங்கப்பட்டிருக்கு. மேலதிகமாக எலக்ட்ரிக் 3 வீலரானது சோலார் சார்ஜிங் சிஸ்டத்துடன் இணைத்து சார்ஜ் ஏற்றுற வசதி இருக்கு. அதோட மேலதிகமாக வீட்டு சார்ஜர்களிடம் இணைத்து சார்ஜ் ஏற்றும் வசதி கொண்டுள்ளது. மற்றது பின்புற ரியர் ஆக்சியல் ரிஜிட்டான பாவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் மிகவும் குறைந்த மெயின்டெனன்ஸ் செலவுகள், நீண்ட தூரம் பயணிக்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது. மேலதிகமாக 50,000 கிலோமீட்டர் வாரண்டியும் 2 வருஷங்களுக்கு பொருத்தமான வாரண்டியும் வழங்கப்படுகிறது. அத்துடன் நாங்கள் 5 வருடத்துக்கு மேலதிகமாக நீட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பேட்டரியானது 5 வருடங்கள் உத்தரவாதத்துடன் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக ரூஃபின் டிசைன், ரூஃப் மிகவும் உறுதியான ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பயனாளிகளோ கஸ்டமர்ஸ் நீண்ட காலம் ஓட்டிக்கொள்ளக்கூடியதாக அமைவதுடன் மிக குறைந்த செலவில் அதிக வருமானத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய வகையில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அத்துடன் இப்பொழுது 6 வகையான கலர் நிறங்களில் முதல் கட்டமாக நாங்கள் இதை லான்ச் பண்ணுறோம். எதிர்வரும் காலத்தில் கலர்கள் சில நேரம் அதிகரிக்கப்படும், ஃபீச்சர்ஸும் தேவைக்கேற்ப அதிகரிக்கப்படும். நன்றி, வணக்கம்.
நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்படும் நெப்டியூன் மின்சார முச்சக்கர வண்டியின் அறிமுகம் இன்றைய நிகழ்வுகளின் விருந்தினர்கள் சகிதம் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வுகளின் பிரதம விருந்தினர் அவர்கள் தற்பொழுது நெப்டியூன் மின்சார முச்சக்கர வண்டியினை அறிமுகம் செய்ய இருக்கின்றார். அவரோடு இணைந்து ஏனைய விருந்தினர்களையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தயாரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கக்கூடிய முச்சக்கர வண்டிகள் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 6 முச்சக்கர வண்டிகள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உத்தியோகபூர்வமாக இன்றைய நாளில் வந்து அந்த தயாரிப்புகள் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வு தான் இடம்பெற்று கொண்டிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த முச்சக்கர வண்டியினுடைய அறிமுகம் தற்பொழுது இங்கே இடம்பெற போகின்றது. இந்த சீலை நீக்கப்பட்டு முச்சக்கர வண்டியினுடைய அந்த அழகு, அதை தொடர்ந்து நாங்கள் இந்த முச்சக்கர வண்டியினுடைய இருக்கக்கூடிய சிறப்பு விஷயங்கள் என்ன, இது யாருக்கு பொருத்தமானதாக இருக்கும், என்னென்ன விதமான மற்ற முச்சக்கர வண்டிகளை விட இந்த முச்சக்கர வண்டியில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது என்பதை வந்து நாங்கள் பார்க்கலாம். ஓகே, அதனைத் தொடர்ந்து அங்கே அந்த முச்சக்கர வண்டியில் பல விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இப்பொழுது இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்கள் முதன்முறையாக இந்த முச்சக்கர வண்டியில் ஒரு முதல் பயணத்தை வந்து செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஓடி வந்ததுக்கு பிறகு அவர்களுடன் நாங்கள் கேட்கலாம் இது சம்பந்தமாக எப்படி இருக்கு என்பதை கேட்டுட்டு அதுக்கு பிறகு இதனுடைய சிறப்பு விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பேச்சு மட்டும் போகுது. அடங்கும்போமா போகிற இளங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. முதல் மெட்ட ஆட்டோ ஓடி இருக்கீங்களா? முதல் அதுக்கு மிதக்கும் அப்படி நல்லா சூப்பரா இருக்கு. இன்ஜின் ஒரு சத்தம் இல்லை, சீட் கம்ஃபர்டபிள், பேச்சு மிச்செல்லாம் போகுது. பேச்சு இதோட மென்மேலும் முன்னேறும். இதோட முதல் கட்டம் தானே, உண்மையாவே மற்றாட்டோட உதறல் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சீட் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்குது. மற்ற இதுல லக்கேஜ் மீட்டக்கூடிய வசதி இருக்கிறபடியா வியாபார நோக்கத்தோட ஏதாவது பொருட்களை விற்கிறதுக்கோ உணவுப் பொருட்களை விநியோகிக்கிறதுக்கோ சிறந்த முறையில் பின்பக்கத்தால் கதவுக்கு வந்து லக்கேஜாக மாற்றக்கூடிய வசதி இருக்குது. இது மக்களை ஏற்றுறது மட்டும் இல்லை, இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டாயும் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம். உண்மையாகவே இது என்னை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாண இளைஞன், ஒரு தமிழ் இளைஞன், அது கிளிநொச்சி கேம்பஸில் கல்வி கற்ற இளைஞர், அவரின் முயற்சியால் இந்த ஒரு இவ்வாறான செயற்பாடு செய்ததற்காக உண்மையாக வாழ்த்துகின்றோம். மக்கள் வந்து ஆர்வமாக இந்த இடத்துக்கு வந்து பார்வையிட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. இங்கே ஏறி இருந்து எல்லாமே என்ன மாதிரி இந்த ஆட்டோன்ற மாதிரி பார்க்கணும். கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து 4 வர்ணங்கள் இதில் நிற்குது. அங்கால பச்சையம் நிற்குது. அதோட சேர்த்து 5 வர்ணங்கள் இந்த இடத்துல அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். 5 இல்லை 6 வர்ணங்கள். அங்கே இன்னொரு கலர் இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த நாளில் ஒரு புதிய ஆரம்பமாக வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு முச்சக்கர வண்டி ஒன்று காட்சிப்படுத்தியிருக்கீங்க, திறந்து வச்சிருக்கோம். ஆரம்ப நிகழ்வெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த முச்சக்கர வண்டி சம்மந்தமாக சொல்லுவோம். சரி, இந்த முச்சக்கர வண்டி சம்மந்தமாக சொல்ல வேணும்னு சொன்னால் 450 ரூபா செலவுக்கு 300 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு முச்சக்கர வண்டி தான் இந்த நெப்டியூன். சரி, இந்த நெப்டியூனை இங்கே யாழ்ப்பாணத்திலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆரம்பமே நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், இந்த வாகனத்தை வாங்குகின்ற போது நீங்கள் இந்த பார்ட்ஸுக்கோ அல்லது இதனுடைய மேலதிகமான சர்வீஸுக்கோ வேறு எங்கேயும் கொண்டு போகணும் அல்லது போய் வரும் பார்ட்ஸ் எங்கே எடுக்கலாம்னு சொல்லி எந்த சிந்தனையும் தேவையில்லைன்னு சொன்னால், இது எல்லாமே எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தில் இருக்குது. என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்திலையும் வச்சு நாங்கள் அசம்பிள் பண்ணுறதால நீங்கள் அதை பற்றி எந்த யோசனையும் யோசிக்க தேவையில்லை. சரி, இந்த நெப்டியூனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வசதி இருக்கும். என்னென்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்மென் சீட், ரைவர் சீட்
சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் சரிதானே பின்னுக்கு adjust பண்ணலாம் அப்படியே. முன்னுக்கு பின்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் சரிதானே நாங்கள் இதை கொஞ்சம் பிட் பண்ணியிருக்கு ஓடின ஆட்டோன்னு சொன்னா அதை நான் செய்து காட்டுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டிஸ்பிளேல எல்லா வசதியும் இருக்கும் சரி எல்லா வசதியும் இந்த டிஸ்பிளேல இருக்கும் எங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பேட்டரியை குறைஞ்சா இண்டிகேட் பண்ணி காட்டும் மற்றது சார்ஜிங் காட்டும் எல்லா வசதியும் காட்டும் சரி இப்ப பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் இருக்குது இலகுவாக பெண்களும் ஓடக்கூடியதா இருக்கும் சரிதானே இது கஷ்டம் இல்லை ஏன்டா கியர் சிஸ்டம் இல்லை தானே கியர் கிளச் சிஸ்டம் இல்லை என்றபடியா இலகுவா ஓடலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இலகுவான முறையில தான் நீங்க சுவிட்ச் எல்லாம் போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னு சொன்னா ஓடுறதுக்கும் ரைவுக்கும் ரிவர்ஸுக்கும் சரிதானே ரிவர்ஸுக்கும் சுவிட்ச் இருக்கு ரிவர்ஸுக்கு சுவிட்சை போட்டு தான் ரிவர்ஸ் பண்ணலாம் சரிதானே மற்ற பிரேக்கை பாத்தீங்கன்னு சொன்னா பிரேக்கும் அந்த ஏனி ஆட்டோக்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நல்ல இலகுவான நீங்கள் எந்த இடத்துலையும் பாதுகாப்பாக டிரைவிங் பண்ணலாம் சரிதானே இது மற்றது ஓட்டோ கியர்ன்றபடியாக நாங்கள் குறைக்கவே இந்த பிரேக் தேவையில்லை குறைக்கவே நின்று சரிதானே பின் சீட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது அப்படியே முன்னுக்கும் குறைக்கலாம் பின்னாலேயும் அங்கே நாங்கள் திறந்து மூடக்கூடியதாக இருக்கும் இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின்னால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஒரு பெரிய இடமாக இருக்குது சரிதானே இதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய சாமான் வைக்கலாம் நிறைய இடத்துல கொண்டு தெரியலாம் மற்றது இந்த சீட்டு வந்து இப்போ யாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடல்நிலை கடினமான ஆக்கள் சாய்ந்து இருக்கணும்னு சொன்னால் இங்கே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதுக்கு நிறைய சாமான் வைக்கணும்னு சொன்னால் சீட்டை நாங்கள் மடிச்சு விடலாம் அதே மாதிரி இங்காலேயும் சாஞ்சிருக்கலாம் மடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு ரெண்டு சீட்டும் ரைட் இது வந்து பின்னால் நாங்கள் சாமான் கொஞ்சம் கூட வைக்கணும்ன்றதுக்காக சரிதானே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டயர் எல்லாம் ஏனி ஆட்டோக்கள் இல்லாத ஒரு உயரமான டயர் இந்த ஆட்டோ ஒரு அடி மட்டில் கொஞ்சம் ஏனி ஆட்டோக்களை விட நீளமாகவும் இருக்குது இந்த டயர் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து எல்லா இறக்குமதியும் இருக்கு நீங்கள் எங்களோட கம்பெனியில் இந்த டயர் எல்லாம் மீண்டக்கூடிய வசதி இருக்குது எதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை வேற எதுவும் கேட்க போறீங்களா டிஜிட்டலா நம்பரா காட்டுமா இல்ல சும்மா பேட்டரி இதா டிஜிட்டலா காட்டும் ஸ்டார்ட் ஃபுல் அண்ட் 300 கிலோமீட்டர் காட்டு நான் 10 ஓடினோம்னா 290 காட்டும் அப்படி அது ரேஞ்ச் காட்டும் கவுண்ட் பண்ணுங்க மற்ற ஆட்டோல காட்டுற மாதிரி உத்தரவாதங்கள்லாம் அப்படி என்ன உத்தரவாதத்தை பற்றி சொல்ல வேணும் நெப்டியூனுக்கு வந்து 50,000 கிலோமீட்டர் ஓடினால் உத்தரவாதம் இருக்குது 50,000 கிலோமீட்டருக்கும் அதே மாதிரி 2 வருஷமும் பேட்டரிக்கு வந்து 8 வருஷம் கொடுக்குறோம் பேட்டரிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆட்டோ வந்து வாங்குகின்ற போது ஏசி ஒன்று ஃப்ரீ சரிதான கைசன் ஏசி 12,000 PTU ஏசி ஒன்று ஃப்ரீயாக வழங்கப்படும் அதே மாதிரி நீங்கள் சோலார் சிஸ்டம் ஒன்று அதில் இருக்குது அதை நாங்கள் காட்டுறோம் சோலார் சிஸ்டமும் நீங்கள் வாங்குகின்ற போது உங்களுக்கு 29,95,000 முடியும் அப்போ அந்த சோலார் சிஸ்டம் வாங்கிக்கல உங்களுக்கு இது ஹாட் வாட்டர் ஹீட்டர் ஒன்று இலவசமாக வழங்கப்படும் அதே மாதிரி பியூர் வாட்டர் ஃபில்டரும் ஒன்று ஃப்ரீயாக வழங்கப்படும் அப்போ அது வழங்கிக்கல உங்களுக்கு ஒரு வீட்டை நீங்கள் அந்த சோலார் சிஸ்டம் இந்த நெப்டியூன் கொண்டே வீட்டை நீங்கள் போட்டுன்ற போது உங்களுக்கு ஒரு லக்ஸரி லைஃபுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் சொன்னால் ஹாட் வாட்டர் பியூர் வாட்டர் ஃபில்டர் மற்றது ஏசி இப்படியான வசதிகளோட இது கிடைக்கும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெப்டியூன் வந்து வாங்குறதால உங்களுக்கு இப்போ இதை நெப்டியூனை வந்து யாரும் ஹைரோராக்கள் வாங்கினா இன்னும் அதிக லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம் சம்பந்தம் இல்லாம நாங்க சார்ஜ் பண்ணலாமா எலக்ட்ரிசிட்டியோட எந்த தொடர்பும் இல்லாமல் அந்த சோலார் பேனலுக்கு கூட நீங்க நாங்க இதுல சார்ஜ் பண்ணலாம் எவ்வளவு நேரமாக ஃபுல் சார்ஜ் 5 மணி நேரம் ஆகும் அதே மாதிரி நீங்க அந்த சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்துகின்ற போது உங்களோட வீட்டுக்கான இன்னும் ஒரு 2 பேனல் நீங்க எக்ஸ்ட்ராவா காசு கொடுக்கின்ற போது இப்ப இதனுடைய வாரண்டியை நீங்க கூட்டணும்னு யோசித்தால் எக்ஸ்ட்ரா மேலதிகமாக பணம் வழங்குகின்ற போது உங்களுக்கு வாரண்டி கூட்டி தரப்படும் பட்டிக்காக இருக்கட்டும் ஆட்டோக்காக இருக்கட்டும் அதே மாதிரி சோலார் பேனலுக்காக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட மின்சாரம் தேவை என்று சொன்னால் சோலார் பேனலுக்கு இன்னும் ஒரு 2 பேனலுக்கு நீங்கள் மேலதிகமாக பணம் செலுத்துகின்ற போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா மேலதிகமாக எல்லாம் கூட்டி தரப்படும் இது பாவிக்கக்கூடிய சார்ஜ் முடிய அந்த இத மின்சாரத்தை நாங்க பாவிக்கலாம் ஒரு சின்ன மோட்டரோட போடலாம் ஒட்டுமொத்தமான மொத்த விலை என்னென்ன ஒட்டுமொத்தமான மொத்த விலை 29,95,000 29,95,000 அதே மாதிரி இந்த ஆட்டோ நெப்டியூன் தனியும் வாங்கலாம் 22,95,000 ஏசி வேண்டாம்னு சொன்னால் அதுல இருந்து 1,00,000 ரூபாய் குறைச்சு இதை நீங்க வாங்கிக் கொள்ள முடியும் ஆட்டோ தனியாக வேண்டா 21,95,000 ரூபாய்க்கு வாங்கலாம் ஏசி இல்லாம 30 லட்சத்துக்கு இதோட சோலார் இது
எல்லா ஃபெசிலிட்டி சலுகைகளும் இவர்களுடைய இந்த நிறுவனம் எங்கே இருக்குது? எங்கே வந்து இந்த பார்க்கலாம்? இந்த நிறுவனம் வந்து கொக்குவில்ல இருக்குது. இந்த நிறுவனம் கேகேஎஸ் ரோட் யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் இருக்குது. உங்களுக்கு நாங்கள் இந்த இது தாரம், இந்த லீவ் லெட்டர் ஒன்று தாரம். இதில் எங்களோட தொலைபேசி இலக்கம் இருக்குது. தொலைபேசி இலக்கம் சொல்லிவிடவா? சொல்லிடுவோம். தொலைபேசி தொலைபேசி இலக்கத்தை பார்த்து முடிச்சோன்னா நிலையான தொலைபேசி இலக்கம் வந்து 021 78 56 180. அதே மாதிரி வாட்ஸ்அப் இருக்குது 077 39 69 427. இது வாட்ஸ்அப். கருடம் பிரைவேட் லிமிடெட் ஜெஃப்னா பிரான்ச் வந்து 1018 கேகேஎஸ் ரோட் கொக்குவில் ஜெஃப்னாவில் இருக்குது. இந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. நன்றி. ஓகே, நன்றி. ஒரே சார்ஜில் 300 கிலோமீட்டர் தூரம் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா சென்று திரும்ப முடியும் என்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பதாகையம் வைக்கப்பட்டிருக்கு. சிறப்பான விஷயமாக இந்த விஷயம் இன்றைய நாள் இங்கே வச்சிருக்கிறோம். அந்த அண்ணா முதல் சொன்னது மாதிரி இதனோட அந்த 29 லட்சத்துக்குள்ளே அடங்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஏசி, அதோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோலர், அதாவது மின்கலத்தினோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் வாட்டர் ஹீட்டர் இருக்குது. அதோட சுத்திகரிக்கப்பட்ட நீர் எடுக்கக்கூடிய அந்த வசதிகளை கொண்ட இயந்திரங்களோட சேர்ந்ததாக இந்த தொகுதி இருக்குது. இந்த தொகுதியும் அந்த ஆட்டோவோட சேர்ந்து வேண்டுவதற்கு தான் அந்த 29,90,000 ஏதோ அவர் சொல்லியிருந்தக்கூடிய அந்த பெறுமதி கிட்டத்தட்ட 30 லட்சமாக சொல்லலாம். அந்த பெறுமதிக்கு இவை எல்லாமே இணைந்து வரக்கூடிய இதிலிருந்து வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாள் நிகழ்வுகள் கூட இந்த மின்சாரத்தின் மூலமாகத்தான் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கு என்பதையும் வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடியமாக இருந்தது. அப்படியாக நிறைந்த மக்கள் ஆர்வமாக இங்கே வந்து இந்த விஷயங்களை பார்த்து செல்லினம், முன்பதிவு செய்து செல்லினம், அவற்றை எல்லாமே பார்க்கக்கூடியமாக இருந்தது. உண்மையாகவே ஒரு அழகாகவும் தனிச்சிறப்பாகவும் நிறைந்த வசதிகளை கொண்டதாகவும் இந்த வாகனம் இருக்கிறத வந்து பார்க்கலாம். ஒரு அழகான வர்ணத்தில் இந்த கலரில் வந்து பழைய ஆட்டோக்கள் வார இல்லை, முதல் நாங்கள் பார்க்கக்கூடிய ஆட்டோக்கள் இங்கே தயாரிக்கிறன்றபடியால் வர்ணங்கள் வந்து அழகான வர்ணங்களாக வஞ்சிருக்கு. சில வர்ணங்கள் பார்க்கலாம் நீங்கள். ஆட்டோவினுடைய தனிச்சிறப்பு இந்த சைட்டில் வந்து சிக்னலுக்குரிய அந்த சிறிய இது இருக்குது. அதை மாதிரி உள்ளுக்குள்ளே டிஜிட்டல் மீட்டரோட கூடியதான அமைப்பில் அங்கே டிஜிட்டல் மீட்டர் அங்கே அந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டிஜிட்டல் மீட்டருடன் கூடியதான அமைப்பில் வந்து வடிவமைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கால நீங்கள் பார்க்கலாம் ரிவர்ஸுக்குரிய சூழ்ச்சிகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த டிரைவர் சீட்டுக்கு கீழே வந்து பொருட்கள் வைக்கக்கூடிய விதத்தில் வந்து ஒரு பகுதி அந்த இடத்துல தந்திருக்கணும். அதே மாதிரி அங்கே தீயணைப்பு கருவி கூட அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இங்காலே சில்லு, குறிப்பாக மற்ற ஆட்டோக்கள் இருக்கிறது வந்து சின்ன சில்லு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மிக ஓரளவிற்கு உயரமான சில்லு வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கிறோம். டயர் உயரமானதாக கொஞ்சம் பெரியதாக கொடுத்திருக்கிறோம். அப்படியாக மேலே கூட் சீலை என்று சொல்வார்கள் மேற்பகுதி, அந்த மேற்பகுதியை பார்க்குறீங்கள். ஒரு இங்கே தயாரித்த ஆட்டோ என்று சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பான விதத்தில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே சீட் கூட சரித்து பின்னால் சாமான்களை ஏற்றக்கூடிய மாதிரி அந்த 2 சீட்டுமே சரித்து முன்பக்கத்துக்கு விட்டுட்டு பொருட்களை ஏற்றக்கூடியவர்கள் பின்பக்கத்தால் கதவை திறந்து பொருட்களை ஏற்றக்கூடிய விதத்திலே வந்து இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. வித்தியாசமான முறையில் வித்தியாசமான எண்ணத்தில் வந்து கருடன் பிரைவேட் லிமிடெடால் வந்து இது வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது. உண்மையாகவே யாழ்ப்பாணத்திலே தயாரித்திருக்கிறோம் என்றது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள். இவர்கள் வந்து முன்னேற்றம் அடைந்து இன்னும் பல உற்பத்திகளை வந்து செய்து தரணும். இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்படும், யாருக்கு பொருத்தமானது என்பதெல்லாம் நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கம் ஒன்று தந்திருப்பார்கள், அதில் சொல்லியிருப்பார்கள். அந்த இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு கூட நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அண்ட் மற்றடி இல்லாவிடில் அவர்களுடைய அந்த முகவரி ஒன்று தந்திருக்கிறார்கள். அந்த முகவரியுடன் நீங்கள் நேராக சென்று கூட இது சம்பந்தமான விஷயங்களை வந்து மேலதிகமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். அப்படியாக ஒரு சிறப்பான விஷயம், சிறப்பான நாளாக இன்றைய நாளில் அமைந்து இருக்குது. இன்றைய இந்த காணொலியூடாக நீங்களும் சில தகவல்களை இதனூடாக பெற்றிருப்பீர்கள் நம்புகிறேன். மேலதிக தகவல்களை அந்த தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி.